அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். 8வது சுற்றில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 51,567 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் 8வது சுற்றினுடைய முன்னணி நிலவரம் வெளியாகி இருக்கிறது. இந்த 8வது சுற்றுல மொத்தம் 10,144 வாக்குகள் எண்ணப்பட்டது. இந்த 8வது சுற்றில் மட்டும். இந்த 8வது சுற்றுல திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 6,787 வாக்குகள் பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் 2,453 வாக்குகளும், மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 631 வாக்குகளும் பெற்றிருக்கிறார். இந்த சுற்றில் மட்டுமே 3,500 வாக்குகளுக்கு மேலே திமுக வேட்பாளர் பெற்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் தொடர்ந்து இந்த 7 சுற்று முடிவு வரை திமுக வேட்பாளர் 27,000 வாக்குகள் வித்தியாசத்துல இருந்த நிலையில தற்பொழுது அவர் சுமார் 30,000 வாக்குகளுக்கு மேலே தொடர்ந்து அவர் முன்னிலையிலே இருக்கிறார். மொத்தமாக அவர் இதுவரை 51,567 வாக்குகள் பெற்று 8வது சுற்று வரை தொடர்ந்து முன்னிலையிலே இருந்து வருகிறார். அதே போல பாமகவினுடைய வேட்பாளர் சி அன்புமணி 19,812 வாக்குகள் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அவர் 2ஆம் இடத்தில் இருந்து வருகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா 4,187 வாக்குகள் பெற்று 3வது இடத்திலே உள்ளார். தொடர்ந்து சுற்று வாரியாக வாக்கு எண்ணப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அடுத்தடுத்த சுற்றுகளும் தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகிறது. தற்பொழுது 9வது சுற்று விறுவிறுப்பாக எண்ணப்பட்டு வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் 9வது சுற்றினுடைய முன்னிலை விவரங்கள் தெரிய வரும். ஏற்கனவே இவர்கள் வாக்கு வித்தியாசம், அதாவது இந்த திமுக வேட்பாளர் பாமக வேட்பாளரை விட 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் திமுக வேட்பாளர்களுடைய வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வெளியே தொடர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதே போன்று விக்கிரவாண்டியின் பிற பகுதிகளிலும் இந்த கொண்டாட்டம் அந்த திமுகவினரால் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவருடைய கட்சியினர் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வெளியே அதிக எண்ணிக்கையிலே திரண்டு வருகின்றனர். எனவே அந்த பகுதியில காவல்துறையினரும் கூடுதல் பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தளவுல 8 அல்லது 9வது சுற்றுக்கு பிறகு பாமகவினுடைய வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அதிக அளவு வாக்குகள் வரும் என்று பாமகவினர் கூறியிருந்தார்கள். ஆனாலும் தொடர்ந்து அந்த எண்ணிக்கையிலேயே 2,000, 2,500 இப்படிதான் ஒவ்வொரு சுற்றிலுமே பாமகவினுடைய வாக்குகள் பதிவாகி வருகிறது. ஒவ்வொரு சுற்றிலுமே 4,000 5,000 வாக்குகள் வித்தியாசத்துல தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றிலும் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் தற்போது 30,000 வாக்குகளுக்கு மேலே அவர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். மொத்தமாக 51,567 வாக்குகள் அவர் தொடர்ந்து பெற்று தொடர்ந்து அவர் முன்னிலையில் இருந்து வரக்கூடிய நிலையில் 9வது சுற்று முன்னிலை நிலவரமும் வெளியாகி இருக்கிறது. 9வது சுற்றிலே மட்டும் திமுக வேட்பாளர் நீங்கள் இணைப்பில் காத்திருக்கலாம்.